ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி பாஸ்கா காலம், முதல் வாரம், புதன்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. ஒரு நாள் இறைவேண்டல் செய்யும் நேரமாக்கிய பிற்பகல் 3 மணிக்கு பேதுருவும் யோவானும் கோவிலுக்கு சென்றனர். அப்பொழுது பிறவியிலேயே கால் ஊனமிட்டிருந்த ஒருவரை சிலர் சுமந்து கொண்டு வந்தனர். கோவிலுக்குள் செல்பவரிடம் பிச்சை கேட்பதற்காக அவரை நாள்தோறும் கோவிலின் அழகு வாயில் என்னுமிடத்தில் வைப்பர். அவர் கோவிலுக்குள் சென்று கொண்டிருந்த பேதுருவையும் யோவானையும் கண்டு பிச்சை கேட்டார். பேதுருவும் யோவானும் அவரை உற்று பார்த்து, "எங்களை பார்" என்று கூறினர். அவர் ஏதாவது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அவர்களை ஆவலுடன் நோக்கினார். பேதுரு அவரிடம், "வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை. என்னிடம் உள்ளதை உமக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து நடந்திடும்" என்று கூறி அவரது வலக்கையை பற்றி பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவரது காலடிகளும் கணுக்கால்களும் வலுவடைந்தன. அவர் குதித்தெழுந்து நடக்கத் தொடங்கினார். துள்ளி நடந்து கடவுளை போற்றியவாறே அவர்களோடு கோவிலுக்குள் சென்றார். அவர் நடப்பதையும் கடவுளை போற்றுவதையும் மக்கள் அனைவரும் கண்டனர். அவர்கள் எல்லாரும் கோவிலின் அழகு வாயில் அருகே பிச்சை கேட்டு கொண்டிருந்தவர் இவரே என்று அறிந்து கொண்டனர். நடந்ததை பார்த்து திகைப்பு மிகுந்தவராய் மெய்மறந்து நின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, வசனங்கள் 13 to 35 வரை. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடிக் கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, "வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன?" என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, "எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் நிகழ்ந்தவை தெரியாதோ?" என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், "என்ன நிகழ்ந்தது?" என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், "நசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாளாகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியல் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவர்களுடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கின்றார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, "அறிவிலிகளே, இறைவாக்கினர் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாட்சி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டுமல்லவா?" என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், "எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று" என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார்.
அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர்கள் அவர்களிடம் இருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமியிருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றமளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தி பல பயணங்களை தன்னகத்தே உள்ளடக்கிய நற்செய்தியாக இருக்கின்றது. நாசரேத்திலிருந்து மலைநாட்டில் உள்ள அயன் கரேமிற்கு எலிசபெத்தை சந்திக்க மரியா பயணம் மேற்கொள்கின்றார். நல்ல சமாரியன் உவமையில் அடிபட்ட யூதனும் சரி, உதவிய சமாரியனும் சரி, இருவருமே பயணத்தில் இருந்தவர்கள்தான். ஊதாரி மைந்தன் உவமையில் இளைய மகன் தந்தையை விட்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டதாக லூக்கா எழுதுகின்றார். ஏன், இயேசுவின் ஒட்டுமொத்த வாழ்வையே எருசலேமை நோக்கிய பயணமாகத்தான் லூக்கா வடிவமைக்கின்றார். லூக்கா 13:22 இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் என்கின்றார் லூக்கா. இன்றைய நற்செய்தியிலும் ஒரு பயணம், எருசலேமிலிருந்து எம்மாவு நோக்கிய 2 சீடர்களின் பயணம். இவ்விரு சீடர்களின் பயணத்தோடு நம் வாழ்வு பயணத்தை ஒப்பிட்டு சிந்திக்கலாம். 2 சீடர்களுமே எருசலேமிலிருந்து பயணம் செய்தார்கள். விவிலியத்தில் எருசலேம் என்பது துன்பத்தின் இடமாக, இறைவாக்கினர்களுக்கு கல்லறை கட்டும் இடமாக காண்பிக்கப்படுகிறது. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரே கல்லால் எரிகிறாயே என்று இயேசு எருசலேமை பார்த்து கூறியது குறிப்பிடத்தக்கது. லூக்கா 13:34. எனவே அவர்கள் எருசலேமிலிருந்து பயணம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது தங்களது வாழ்க்கையின் துன்பங்களிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விலகி ஓடினார்கள் என்று பொருள். இதன் காரணமாகவே அவர்கள் முக வாட்டத்தோடு பயணம் செய்ததாக லூக்கா இன்றைய நற்செய்தியில் எழுதுகின்றார். நம் வாழ்வில் கூட துன்பங்களை கண்டு தூர ஓடத்தான் நாம் விரும்புகின்றோம். யாருமே துன்பத்திலும் துயரத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் தங்களது வாழ்வை தொலைத்துவிட விரும்புவதில்லை. ஒரு 5 நட்சத்திர விடுதி ஒன்றின் 5வது மாடியில் ஒரு தம்பதியினர் தங்கியிருந்தனர். கணவர் திடீரென்று அறைக்கு வெளியே வந்து அங்கு நின்று கொண்டிருந்த விடுதி பணியாளரிடம், என் மனைவி ஜன்னல் வழியாக குதித்து தற்கொலை செய்ய முயற்சிக்கின்றாள், நீங்கள் வந்து சீக்கிரம் உதவ முடியுமா என்று கேட்க, அந்த பணியாளர், நான் வந்து என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்க, கணவர், அவளால் ஜன்னலை திறக்க முடியவில்லை, என்னாலும் ஜன்னலை திறக்க முடியவில்லை, அவள் மனது மாறுவதற்குள் சீக்கிரமாக வந்து ஜன்னலை திறந்து விடுங்கள் என்று அழைத்தாராம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து தப்பிச் செல்ல விரும்புகின்றோம், அல்லது பிரச்சனைகள் நம்மை விட்டு விலகிச் செல்ல விரும்புகின்றோம். எம்மாவு சீடர்களைப் போல முக வாட்டத்தோடும் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடும் நம் வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. கசப்பான வாழ்க்கை பயணத்தில் இறைமகன் இயேசு நம்மோடு உடன் பயணிக்கின்றார் என்கின்ற செய்தியை லூக்கா நமக்கு தருகின்றார். இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு பயணித்தாலும் அவர் யார் என்று அவர்கள் உணராதது போல, நம்மோடு உடன் பயணிக்கும் இறைமகனை நாமும் கண்டு உணர்வதில்லை. அது மட்டுமல்ல, இறைவார்த்தை ஒளியில் நடந்த நிகழ்வுகளுக்கு இயேசு விளக்கம் கொடுத்த போது அந்த 2 சீடர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. நமக்கும் கூட இறைவார்த்தை வழியாக நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை சரியாக புரிந்து கொள்ளவும்
அவற்றின் மட்டில் தெளிவான கண்ணோட்டத்தை நமக்கு தரவும் இறைவன் முயற்சிக்கின்றார். இருப்பினும் இறைவார்த்தையில் இறைவனது பிரசன்னம் இருப்பதை, இறைவனது வழிநடத்துதல் இருப்பதை நாம் உணர்கின்றோமா என்பது கேள்விக்குறியே. கவலை நம் கண்களை கட்டுவதோடு நம் மூளையை மந்தமாகவும் ஆக்கிவிடுகிறது என்பதற்கு எம்மாவு சீடர்கள் சிறந்த உதாரணம். இறுதியாக நற்கருணை வாயிலாக இயேசு தன்னை எம்மாவு சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போதுதான் எம்மாவு சீடர்கள் இயேசுவை கண்டுகொண்டனர். ஆனால் நம்மில் பலர் நற்கருணை விருந்தில் நாள்தோறும் பங்கெடுத்தாலும் அது சடங்காச்சாரமான பங்கேற்பாக இருப்பதன் காரணமாக நம் கண்கள் இன்னும் கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றன. இறைமகன் இயேசுவின் உடனிருக்கும் பிரசன்னத்தை அங்கும் கண்டுகொள்வதில்லை. எம்மாவு சீடர்கள் நற்கருணையில் இயேசுவை கண்டுகொண்ட அந்த நேரமே, அது இரவு நேரம், அந்த நேரமே எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் என்று லூக்கா எழுதுகின்றார். அதாவது துன்பத்தை சந்திப்பதற்கான மனநிலையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படும் செய்தி. நாம் கிறிஸ்துவை நம் வாழ்வில் இறைவார்த்தை வழியாகவும் நற்கருணை வழியாகவும் உணர ஆரம்பித்தோம் என்றால் துன்பங்கள் மட்டில் சரியான பார்வையை பெற்றுக்கொள்ளுவோம். துன்பங்களை கண்டு ஓடி ஒளிய மாட்டோம். அவற்றை எதிர்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெற்றுவிடுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நாங்கள் அனுபவபூர்வமாக உணர்கின்ற பொழுது வாழ்வின் துன்பங்கள் மட்டில் தெளிவான கண்ணோட்டம் பெறுகின்றோம். அவற்றை எதிர்கொள்வதற்கான ஆற்றலையும் பெறுகின்றோம் என்பதை உணர்ந்து உம்மை உணர்வதற்கான அருளை எமக்கு தருவீராக. ஆமேன். மாலை நேரம் ஆகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே, மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே, இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு தங்கும் இயேசுவே. சோர்ந்து போகிறோம், உடன் நடக்கவா, நம்பிடாத மந்த உள்ளம் கடிந்து கொள்ளவா, மோசே துவங்கி நடந்த யாவும் எடுத்துரைக்கவா, குழப்பம் தீர்த்து தெளிவு கொள்ள அறிவுறுத்தவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, கவலை நீக்கி கலக்கம் போக்கவா, ஐயம் போக்கி ஆற்றலூட்டவா, பணிந்து உம்மை வேண்டினோம் இல்லம் தங்கவா, எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே, எங்களோடு
தங்கும் இயேசுவே. எம்மோடு பேசும்போது உள்ளம் உருகுதே, உம் வார்த்தை கேட்க எங்கள் இதயம் பற்றி எரியுதே. எல்லாம் நுழைந்த பந்தி அமர உணர்வு பொங்குதே, நீர் அப்பம் எடுத்து புகழ்ச்சி கூற கண்கள் திறந்ததே. எங்கள் எல்லாம் வந்து தங்குமே, இன்னல் நீங்கி இன்பம் பொங்குமே. எங்கள் எல்லாம் வந்து தங்குமே, இன்னல் நீங்கி இன்பம் பொங்குமே. பணிந்து உம்மை வேண்டினோம் எல்லாம் தங்கவா. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே. எங்களோடு தங்கும் இயேசுவே. நிகழ்ந்தயாவும் புரிந்து நாங்கள் பகிர்ந்து கொள்ளவே, எருசலேமை நோக்கி எங்கள் பயணம் திரும்புதே. உலகமெங்கும் சென்று உம்மை எடுத்துரைக்கவே, உமது அன்பின் சாட்சியாக நாங்கள் வாழவே. உந்தன் பணியை எங்கும் தொடரவே, பணிகள் செய்து பலியுமாகவே. உந்தன் பணியை எங்கும் தொடரவே, பணிகள் செய்து பலியுமாகவே. பணிந்து உம்மை வேண்டினோம் எல்லாம் தங்கவா. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே. எங்களோடு தங்கும் இயேசுவே. மாலை நேரமாகுதே, பொழுதும் சாய்ந்து போகுதே. இருளும் சூழ்ந்து கொண்டதே, இதயம் சோர்ந்து போகுதே. எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும், எங்களோடு தங்கும் இயேசுவே. எங்களோடு தங்கும் இயேசுவே.